ஹாய், ஃப்ரைடே ஈவினிங் வ்ளாக் ஃப்ரம் ராணிப்பேட் பார்க்கலாமா? கிறிஸ்பியாக இருக்குது பாரு, மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக. ரொம்ப போர் அடிச்சுது, சரின்ட்டு போட்டிருக்கேன். கேஸ் கிடையாது, ஸோ இண்டக்ஷனில் தான் குக்கிங். சாய் 6 to 6 டியூட்டி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் தான் லன்ச் பண்ணேன். டொமேட்டோ பிரிஞ்சி பண்ணேன். ஸோ அது சாப்பிட்டு மீதி இருக்குது. இது நைட்டுக்கு வச்சுட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு இந்த போண்டா வச்சு சாப்பிட்டுக்கலாம். 7 o'clock ஆகுது. நைட்டு 9 o'clock போவான் நைட் ஷிஃப்ட் திருப்பியும். சாமியாண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், விளக்கெல்லாம் தேய்க்கணும். இப்போதைக்கு அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு விளக்கேற்றிருக்கேன். இது வேறு இந்த பொசிஷன் நகர்ந்ததுன்னா ஆஃப் ஆகிடும், எரர்னு வரும். இந்த பொசிஷன் அந்த ரவுண்டுக்குள்ளேயே வைக்கணும். 3 குக்கர் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதிலே தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சம் இப்போ சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுன்னா சாய்கிட்ட போட்டு கொடுத்துருவோன்னா நைட் ஷிஃப்ட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டீ போடணும். இந்த அடுப்பு சும்மா தான் இருக்குது, செஞ்சதெல்லாம் அப்படி எடுத்து மேலே ஏற்றுறேன். அரிசி ஊற வச்சுருக்கேன் நாளைக்கு டிஃபனுக்கு. பால் கொஞ்சமாக இருக்குது, நேற்று வரும்போது வாங்கிட்டு வந்தது. இப்போ டீ போட்டுனா காலியாயிடும். ஏந்து வா. ஊத்துது. டீ ரெடி. ஸோ டீயோட இந்த போண்டாஸ் வச்சு சாப்பிட போகிறோம். சாய்க்கு போண்டா கொடுத்துட்டேன், ஏஞ்சி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ டீ கொடுத்துடலாம். நான் சாப்பிட போகிறேன். வேணுமா? ஒரு போண்டா சாப்பிட்ணுன்னா இவ்வளோ மெனக்கடை வேண்டியது இருக்க. வேர்த்து ஊற்றி நம்மளால் சாப்பிட முடியும். என்ன பண்ணுறது? அம்மையாக எவ்வளோண்ணா? சின்ன கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, சின்ன கிளாஸ் அதே அளவு கடலைப்பருப்பு, ஒரு 1 hour ஊறிச்சு, அவ்வளோதான். அதை அப்படியே அரைச்சிட்டேன், கொரன்னு அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதான் போட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து போட்டால் குட்டி குட்டியாக அழகாக போண்டா ரெடி. கடையில் வாங்குறதுக்கும் வீட்டை வாங்குறதுன்னா, கடையில் வாங்கினா 2 நிறுத்திக்கும். வீட்டில் நான் உள்ளே போகிறதே தெரியாது. ஆனால் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும், ஓகேவா? கொஞ்சம் எண்ணெயிலே அழகாக போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாகவும் உள்ளே மேலே பாருங்கள் அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு கேட்குதா? உள்ளே பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு. தட்ஸ் செம்மையாக இருக்கணும். நீ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. யூஸ்வலாக நைட் ஷிஃப்ட்டுக்கு வீட்லேயே சாப்பிட்டு தான் கிளம்புவோம் சாய். பட் போண்டெல்லாம் சாப்பிட்டனால திம்முன்னு இருக்குமா, நீ கட்டி கொடுத்துரு, நான் 11 o'clock சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னோம். ஸோ அந்த பிரிஞ்சி கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சேன். ஸோ எக்ஸ்ட்ரா போண்டா பேக் பண்ணிவிட்டேன், ஆஃபீஸில் ஷேர் பண்ணிப்பாங்க. ரசம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு தக்காளி புளியை நல்லா போட்டு கரைச்சிட்டு அப்புறமா மிளகு சீரகம் 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி பண்ணது செம்மையாக இருந்தது ரசம். ஓகே பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.